மது போதை மற்றும் சினிமா போதையை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவதை செய்யாமல் இனி தமிழர் இனத்தை காப்பாற்றி விடுவோம் என்று நாமெல்லாம் இனி சொல்லிக்கொள்ளக்கூட கண்டிப்பாக முடியாது. ஆரம்பிக்கும் போதே மிக பெரும் கட்சியாக தொடங்கி உடனடியாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா சினிமாவில் முதலில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா லாட்ரி கம்பெனி நடத்தணும். அப்படியும் இல்லைன்னா எம்எல்எம் பண மோசடி கம்பெனி நடத்தணும். அப்படிங்கிறதான் தற்கால நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி இருக்குது. சினிமா தியேட்டர்ல மற்றும் தொலைக்காட்சியில தற்போது செல்போனிலும் கூட சினிமா மோகம் அபரிவிதமா வளர்ந்திருக்குது. இத 2026 தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்குது. அனைத்து வகையான மது போதை வகைகளையும், திரைப்படத்துறையையும், சின்னத்திரையையும், இணையதள ஆபாசங்களையும் மற்றும் கிரிக்கெட் சூதாட்டங்கள் உட்பட அனைத்து வகை போதைகளையும் சூதாட்டங்களையும் நிரந்தரமாக ஒழிக்கப்படாமல் தேசிய இனங்கள் தனது அடிமை நிலையை சுயமாக உணர்ந்து விடுதலையை அடைய முடியாது. மேலும் கலாச்சார ஒழுக்கமும் சமூக அமைதியும் சமூகத்தில் கடைபிடிக்க முடியாது. கொலை மற்றும் பாலியல் குற்றங்களை இனி தடுக்கவே முடியாது. எனவே தமிழர் இன நலன் அக்கறை கொண்ட அனைவரும் சேர்ந்து அனைத்து வகையான மது போதைகளையும் சினிமா போதையையும் எதிர்த்து பொதுவான போராட்டக் களம் மற்றும் சட்ட போராட்டம் அமைப்பை இதற்காக உருவாக்குவோம். தமிழராய் ஒன்று கூடுவோம். இதற்கான வேண்டுகோளை தமிழர் இன நலன் கருதும் இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் மற்றும் கூட்டமைப்புகள் ஆகியோரிடம் மற்றும் அனைத்து மக்கள் நல ஆர்வலர்களுக்கும் இதன் மூலம் வேண்டுகோளை விடுக்கின்றேன். இனி எனது அரசியல் பயணம் என்பது இந்த முயற்சி வெற்றியடையும் வரை இதை தொடர்ச்சியாகவோ அல்லது இதை முதன்மையாகவோ கொண்டே எனது பயணம் இருக்கும். ராசா கிருட்டிணன், நிறுவனர், தமிழர் தேசிய கூட்டமைப்பு.